Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா பாரத ரத்னி ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் தாங்க இந்த மேட்ச் நடக்குது. இதோட பிட்சோட இது பாத்தீங்க அப்படினாக்கா இது வந்து பேட்டிங் பிட்ச்ங்க. ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்ல அசிஸ்ட் இருக்க பிட்ச்ங்க. இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்ல T20 மேட்ச் என்னென்ன நடந்திருக்கு அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினாக்கா இதுல வந்து டோட்டலா ஒரு 51 விக்கெட் வரைக்கும் விழுந்திருக்குங்க. அதுல 27 விக்கெட் வந்து ஃபேஸ் பவுலர்ஸும் 24 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஈக்குவல்லி பேலன்ஸ்டு பிட்ச் தாங்க இது. நம்ம ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் அசிஸ்ட் பண்ணிட்டோம், இல்லைனா ஸ்பின் பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணோங்க. லாஸ்ட்டாக நடந்த லக்னோட டீம் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்சுமே வந்து லக்னோ வின் பண்ணி வராங்க. சென்னை வந்து லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்சுமே வந்து லாஸ் பண்ணி வராங்க. ஸோ அவங்க வந்து அவங்க டீமோட இதில் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தோனி கேப்டன்சி எடுத்துட்டாருங்க. அதே மாதிரி நமக்கு அஃபிஷியலாக நியூஸ் வர்றது என்ன அப்படின்னாக்கா ஷேக் ரஷீதும் வன்ஷ்பேதியும் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மேபி 11ல் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயுஷ் மாத்ரே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக அந்த நியூஸ் வரலங்க. ஹெட் டு ஹெட் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் 5 மேட்ச் நடந்திருக்கு. 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி தான் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சென்னை வந்து 1 மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் வந்து ஆவரேஜ் ரன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்கேஸ் லக்னோ இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா 210 வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. இஃப் இன்கேஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னாக்கா ஒரு 160 to 170 வரைக்கும் அடிப்பாங்க. அடுத்து நம்ம இந்த மேட்ச்க்கு நம்ம ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரனுங்க. ஆமாங்க, செம்ம ஃபார்மில் இருக்கார் நிக்கோலஸ் பூரனு. அடித்தா 120 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தாங்க அடிக்கிறாரு. ஸோ நம்ம நிக்கோலஸ் பூரன் வந்து மஸ்ட் பிக்காக எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வந்து நிக்கோலஸ் பூரனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் ரொம்ப விரும்பி ஆடக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸ், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபேஸ் போடக்கூடிய பவுலர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் இல்லை. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் தாங்க அதிகமாக இருக்காங்க. அதனால் நிக்கோலஸ் பூரனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருக்கார், ஜடேஜா இருக்காங்க, ஸோ நூர் அகமது. அதனால் நிக்கோலஸ் பூரனுக்கு வந்து கொஞ்சம் இன்றைக்கி அவர் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. பட் இருந்தாலும் நம்ம அவர் தான் வந்து பீக் ஃபார்மில் இருக்கனால அதில் அவர் பார்க்க மாட்டார், அவர் அடித்து இது பண்ண தான் பார்ப்பார். ஸோ நம்ம அவர் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வேங்க. டெவான் கான்வே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்துடுவார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வரதும் இல்லாமல் ஒரு ஃபீல்டிங் பொசிஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டீப் மிட் விக்கெட் அந்த மாதிரி லாங்கில் தாங்க நிற்கிறாரு. ஸோ கேட்ச் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 to 2 கேட்சஸ் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 ரன் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிச்சல் மார்ஷ்ங்க. மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஆடலை, அதாவது ஒரு ஃபீவர் கன்சர்ன் இருக்கனால ஆடலை. இந்த மேட்ச் வந்து ரெக்கவர் ஆகிட்டாரு, இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் மிச்சல் மார்ஷ் ஆடுறாரு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மிச்சல் மார்ஷ்க்கு வந்து கேப்டன்சிக்கு போயிடுங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரச்சின் ரவீந்திராங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரலங்க அவர்கிட்ட வந்து. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரச்சின் ரவீந்திராட்ட வந்து இன்னும் வரல. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போட்டாக்கா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாருங்க. ரச்சின் ரவீந்திரா கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 35 to 40 வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சேசிங் போகிறாங்க அப்படின்னாக்கா ரச்சின் ரவீந்திரா வந்து மஸ்ட் வேல்யூபிள் பிக்குங்க. மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு 40 to 50 வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயுஷ் பதோனிங்க. அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் வந்து விக்கெட் விடுறாங்க அப்படின்னாக்கா ஆயுஷ் பதோனி தான் நின்று அந்த மேட்ச்சை கொண்டு போவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தார். இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து இருக்கும் நம்ம அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஆயுஷ் பதோனி வந்து நம்ம எடுக்கிறோம். ஆயுஷ் பதோனி கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கருங்க. ஆமாம், ஃபார்ம் அவுட்லேயே இல்லைனாலும் அந்த டீமில் ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு வேல்யூபிள் பிளேயர் அப்படின்னாக்கா அது விஜய் சங்கர் தாங்க. 30 பால் ஆனாலும் 30 ரன் அடிடுவார். ஸோ ட்ரீம் டீம்லேயே வந்துடுவார். அதனால் நம்ம விஜய் சங்கர் வந்து பிக் பண்ணுறோம். விஜய் சங்கர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம்.
எய்டன் மார்க்ரம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. அதாவது ஆடின எல்லா மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. எய்டன் மார்க்ரம் வந்து ஓப்பனிங் வராரு. ஓப்பனிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காருங்க. அதாவது பவர் பிளேலேயே விக்கெட்டை கொடுக்க மாட்டேங்கிறார். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஓவர் தான் ஆடுற மாதிரி இருந்தார். இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 12 ஓவர் 13 ஓவர் வரைக்கும் ஆடுறாரு. நின்று ஸ்டேபிளாக ஆடி ஒரு 60-65 ரன் வரைக்கும் அடிக்கிறாரு. ஸோ நம்ம அடுத்து பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எய்டன் மார்க்ரம் வந்து நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போலிங் போட்டுருவார். பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் ரோலில் வராரு. ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு 20-25 ரன் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். போலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3-4 ஓவர் போட்டுருவார். ஒரு விக்கெட்டும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவாருங்க. ஸோ அதனால் மஸ்ட் பிக்காக வச்சுக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து விக்கெட் எடுக்காமல் தடுமாறிட்டு இருக்கும்போது இவர் தாங்க உள்ளே வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் வந்து நூர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திக்வேஷ் சிங்குங்க. திக்வேஷ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போலிங் போட்டுட்ருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் இல்லை அப்படின்றனால இவருக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்டாக இருப்பாருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. இவர் வந்து 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம அதனால் திக்வேஷ் சிங் வந்து நம்ம பிக் பண்ணுறோம். திக்வேஷ் சிங் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். ஸோ 60 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் உள்ள வந்துருவார். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷர்துல் தக்கூருங்க. ஆமாம், எக்ஸ்சிஎஸ்கே பிளேயருங்க. இவருக்கு வந்து அந்த நேக்கு தெரியுங்க, எப்படி ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுக்கலாம். அதாவது இது வரைக்கும் ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தங்க. அதாவது அதிக ஃபுல் டாஸ் 11 விக்கெட் வரைக்கும் எடுத்துருக்காராம் ஃபுல் டாஸில். இவர் தான் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டில் இருக்கார். அந்த ஃபுல் டாஸ் போட்டால் அது எப்படி நேக்காக போடணும் அப்படின்ற அளவுக்கு தெரியுது அவருக்கு. வேரியேஷன்ஸ் நல்லா வச்சுருக்காரு. அதனால நம்ம ஷர்துல் தக்கூரை பிக் பண்ணுறோம். இதுதாங்க நம்ம காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 விக்கெட் கீப்பர்ஸ் நிக்கோலஸ் பூரன் கான்வே, 4 பேட்டர்ஸ் மார்ஷ், ரச்சின் ரவீந்திரா, பதோனி, விஜய் சங்கர், 2 ஆல்ரவுண்டர் எய்டன் மார்க்ரம், ஜடேஜா, 3 போலருங்க நூர் அகமது, ஷர்துல் தக்கூர், திக்வேஷ் சிங். இந்த மாதிரி நம்ம ஒரு காம்பினேஷனில் டீம் போட்டிருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கேப்டன்சி யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வைஸ் நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம்க்கு வந்து நம்ம கேப்டன் போகிறோம். இன்கேஸ் வந்து மிச்சல் மார்ஷ் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் ஆடுறாரு அப்படின்னாக்கா மிச்சல் மார்ஷ் கேப்டனாக போயிடுங்க, எய்டன் மார்க்ரம் வந்து வைஸ் கேப்டனாக போயிடுங்க. இஃப் இன்கேஸ் வந்து மிச்சல் மார்ஷ் வந்து ட்ராப் ஆகிறார் அப்படின்னாக்கா எய்டன் மார்க்ரம் வைஸ் கேப்டனாக போயிடுங்க, நிக்கோலஸ் பூரனுக்கு வந்து கேப்டன்சி போயிடுங்க. இதுதாங்க நம்ம இன்னைக்கு காம்பினேஷனில் போகிற டீமு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிக்சடான காம்பினேஷன் தாங்க போட்டிருக்கோம். 6 LSG பிளேயர்ஸ், 5 சென்னை வச்சு நம்ம டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் போலரோட டாமினேஷனில் ஒரு டீம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோங்க. அந்த டீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது லக்னோவோட ஹோம் கிரவுண்டு. அதுவும் இல்லாமல் சென்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கனால நம்ம லக்னோ பேசிஸில் லக்னோவோட ஒரு டீமை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. லக்னோ தான் வந்து ஃபுல் டாமினேஷனாக இருக்க மாதிரி ஒரு டீம் நம்ம செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிக்கோலஸ் பூரன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், டெவான் கான்வே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோங்க. அடுத்து மிச்சல் மார்ஷ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோங்க. இன்கேஸ் மிச்சல் மார்ஷ் வந்து இன்றைக்கி ட்ராப் அவுட் ஆறாரு அப்படின்னாக்கா நீங்கள் ரிஷப் பண்ணிட்டு போயிடுங்க. ரிஷப் பண்ணிட்டு வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காரு. இன்னைக்கு சிஎஸ்கே கூட விளையாடுறனால அவர் ஃபார்முக்கு வந்துருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து மஸ்ட் பிக்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் போலரில் வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய போலர்ஸ் வந்து இவங்களதுல இல்லைங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரச்சின் ரவீந்திரா நீங்கள் கொஞ்சம் ஆடிடுவார். நல்ல ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா பிக் பண்ணிக்கிறோங்க, எய்டன் மார்க்ரம் செலக்ட் பண்ணிக்கிறோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலர்ஸில் தாங்க நம்ம போகிறோம். போலர்ஸ் வந்து ஷர்துல் தக்கூர், ரவி பிஷ்னாய், நூர் அகமது, ஆகாஷ் தீப், திக்வேஷ் சிங்க. இந்த 5 பேர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர், 2 பேட்டர், 2 ஆல்ரவுண்டர், 5 பவுலர். இந்த காம்பினேஷன் நம்ம போகிறாங்க. எல்எஸ்சியில் வந்து 7 பிளேயர்ஸ் எடுத்துருக்கோம், சென்னையிலேருந்து 4 பிளேயர்ஸ் எடுத்துருக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் வைஸ் நம்ம போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆகாஷ் தீப் வந்து நம்ம கேப்டன்சி கொடுக்குறோங்க. வைஸ் கேப்டன் வந்து திக்வேஷ் சிங் நம்ம வந்து கொடுக்குறோங்க. இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டாமினேஷன் டீமில் போயிடுங்க. இதுதாங்க வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க போலர்ஸ் டாமினேஷன், அதாவது எல்எஸ்ஜியோட டாமினேஷனில் இருக்க டீமுங்க.